பிஜேபியோட மோடி பாப்புலர், டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர், பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர். பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர், ஆனா எல்லா கட்சியும் டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர் ஏன் காலையில விட மாட்டேது? இல்ல சார், இன்னும் அவர்தான் தலைவர், இன்னும் மோடி தான் அங்க லீடர். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி அப்படின்ற கேள்வி. பிஜேபியோட கூட்டணி வச்சது அதிமுகவுக்கு ஒர்க்கா இருக்கா அப்படிங்கிறதுக்கு இது உருவாகும். இப்ப ஏடிஎம்கே சூப்பரா செயல்படுங்கிற சின்ன வந்திருக்கிற காரணம் அந்த பிஜேபியோட அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆயிருக்கு. அதனால 53% அதிமுகன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஏடிஎம்கே ஜெயிக்கிற இடத்துக்கே நகருது. அதனாலதான் ஏடிஎம்கே அட்வான்டேஜ்க்கே நகருது. ஆனா அப்புறம் பாஜகவும் 20% பேர் சொல்றாங்க. அப்ப 20% பேர் பாஜகவே எதிர்க்கட்சியா சிறப்பா செயல்படுதுன்னு சொன்னாங்கன்னா அதிமுக பக்கம் எப்படி ஓட்டு? இந்த கருத்து யார் சொன்னா? 3065 பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், 3065ல தான் 53. ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்லன்னு டிஎம்கே காரங்களே நம்ம ஸ்பில் பண்ணி தான் போட்டுருப்பாங்க. இல்ல அப்ப பாமக இல்ல, அவங்க ரொம்ப கம்மியா தான். என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இல்ல. அந்த கட்சிக்கு ஒரு 4-5% ஓட்டு இருக்குல்ல, அவங்களாவது அவங்க எல்லாருமே இங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி எல்லாமே சேர்த்துருவாங்க. அவங்க தங்களை சொல்லிக்காம ஏன் ஏடிஎம்கே பிஜேபி? ஆவேக்கா 16%. அது ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு உள்ள போற ஓட்டுகளோட கம்மியா தானே இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 11%. எல்லாம் பிரஸ் மீட்ல எவ்வளவு ஆவேசமா இருக்கிறாரு. அது வந்து கட்டாயமா அது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். எதிர்க்கட்சியா பெட்டரா செயல்படுறாங்க. ஆனா ஓட்டு தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர். ஆனா இங்க பாஜக 20%, அண்ணாமலை 24%. அண்ணாமலை ஒரு பாப்புலர் லீடர்ங்கிறது மறுக்க முடியாது. கீழே வந்து அந்த நேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நோ டவுட். ஆனா சார், நயினார் நாகேந்திரன் தான் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் போது இப்போ நயினார் நாகேந்திரன் பேர்ல இங்க இருந்திருக்கணும். அவர் என்ன பார்க்கவே இல்லையே மக்கள். அவருடைய எதிர்க்கட்சி தலைவரா அவருடைய செயல்பட அண்ணாமலை செயல்பட 3 வருஷம் பார்த்திருக்கிறார். அண்ணாமலைக்கு தனியா ஒரு ஆதரவு இருக்குன்னு பாண்டே சொல்றாரா? நீங்க யோசிக்க கூடாது. பிஜேபியோட மோடி பாப்புலர், டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர், பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர். பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர், ஆனா எல்லா கட்சியும் டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர் ஏன் காலையில விட மாட்டேது? இல்ல சார், இன்னும் அவர்தான் தலைவர், இன்னும் மோடி தான் அங்க லீடர். ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ், அண்ணாமலை மாற்றம் ஒரு நெகட்டிவ். சோ மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸா மாறுதா பிளஸா மாறுதா நீங்க பாத்துக்கணும். ஒரு டேலி ஆகும். எடப்பாடி பழனிசாமி 49%, 4% குறையுது ஏடிஎம்கேவோட. மத்த பார்ட்டியில எல்லாம் அதுல வந்து கட்சியோட லீடர் பெருசா இருக்காங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி அப்படின்ற கேள்வி. பிஜேபியோட கூட்டணி வச்சது அதிமுகவுக்கு ஒர்க்கா இருக்கா அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். அதற்கு முன்னாடி வந்து நானும் சொல்லிட்டு இருந்தேன், காமன் மேன் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சரியா எதிர்கட்சியா செயல்படாது, சிறந்த எதிர்கட்சினா அது திமுக தான். அவங்க எதிர்கட்சியா இருந்தா தான் பின்னி படம் எடுத்துருவாங்க. அப்படியே தமிழ்நாட்டுல ஒண்ணுமே சரியில்லைங்கமா கொண்டு வந்துருவாங்க. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்த போது கூட இவங்க வந்து சரி, நான் ஏற்கனவே சொன்ன போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளை இவங்க சரியா செயல்படல, ரொம்ப சுமாரா செயல்பட்டாங்க. அது வந்து ஒரு வாழமட்டையில நெருப்பு பொருத்தி வச்சு மாதிரி தான் முயற்சி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே பேசாம உட்கார்ந்தாங்க. அதுதான் மக்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ஏடிஎம்கே இந்த இத்தனை நாளுக்கு இருந்தவங்க இப்ப ஏடிஎம்கே சூப்பரா செயல்படுங்கிற சின்ன வந்திருக்கிற காரணம் அந்த பிஜேபியோட அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆயிருக்கு. அதனாலதான் 53% அதிமுகன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஏடிஎம்கே ஜெயிக்கிற இடத்துக்கே நகருது. அதனாலதான் ஏடிஎம்கே அட்வான்டேஜ்க்கே நகருது. ஆனா அப்புறம் பாஜகவும் 20% பேர் சொல்றாங்க. ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? அதான் சொல்ல ஏடிஎம்கே நல்லா இருக்குன்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க, பிஜேபி நல்லா இருக்கு. நீங்க 2 வாய்ப்பு வைக்கிறீங்க. எல்லா வாய்ப்புமே சொல்றோம். நம்ம கொடுத்த வாய்ப்பு ஒன்றுதானே சார் சொல்ல முடியும். ரெண்டுமே தனித்தனி கட்சி தான முன்னாடி வரைக்கும். அப்ப அவங்க வந்து யார் சிறப்பா செயல்பட்டாங்க எதிர்கட்சி எல்லாரும் நாம் தமிழர் வந்து நிக்குதுல, அங்க தாவேக்கா வந்து நிக்கும்ல, எல்லா கட்சியும் தானே வந்து நிக்கும். அப்ப யாரை நீங்க பாக்குறீங்க? நம்ம வந்து இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வைக்க முடியாது. கூட்டணி எல்லாருமே சேர்ந்து கிடக்கு, கூட்டணி இல்லாத எல்லாருமே சேர்ந்து சார். அப்ப அதிமுக 53% பேர்னா பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து சொல்றாங்கன்னு நினைக்கலாமா? பாஜகவும் 20% அதான் உங்களுக்கு சொல்றேன். பாஜக 20% ஓட்டு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல தனியா. அப்புறம் பாஜக 20 எப்படி இருந்துச்சு? இல்ல அப்ப 20% பேர் பாஜகவே எதிர்க்கட்சியா சிறப்பா செயல்படுதுன்னு சொன்னாங்கன்னா அதிமுக பக்கம் எப்படி ஓட்டு ஏறி இருக்கும்? இந்த 53-20 முதல்ல திமுக கூட்டணிக்காரங்களோட ஒப்பீனியனும் சேர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த கருத்து யார் சொன்னா? 3065 பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், 3065ல தான் 53, 3065 தான் 22. சரிங்களா? அப்ப என்னன்னா சார், பாஜக அதிமுக ஒண்ணாயிடுச்சுல ஒரே ஒரு செகண்ட். ஆமா, அப்ப திமுக காரங்க சொல்றாங்க யார் சிறப்பா எதிர்கட்சி. அதுல ஒருத்தர் அதிமுக சொல்றாரு, திமுக காரரே ஒருத்தர் சொல்றாரு யார் சிறப்பா பிஜேபி தாங்க செயல்படுச்சுன்னு. உங்களுக்கு புரியுங்களா? சோ இட் இஸ் நாட் தேர் ஓட். புரியுது. அப்ப வந்து 53-20 சேர்ந்து 73% பிஜேபி வாங்குமா, ஏடிஎம்கே அலைன்ஸ் வாங்குமா நான் சொல்லவே இல்லையே. அப்படி உங்களுக்கு புரியுதா? இது ஓட்டு இல்லை.
திமுக கூட்டணி உள்பட அத்தனை பேருடைய கருத்து பெட்ரா செல்வர் வந்து ஏடிஎம்கே தாங்க. இப்ப வந்து என்னன்னா அலையன்ஸ் வந்துட்டதுனால ஏடிஎம்கே அந்த இடத்துக்கு நகருதுன்னு சொல்ல வரேன். ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லன்னு டிஎம்கே காரங்களே நம்ம ஸ்பில் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இல்ல அப்ப பாமக இல்ல, அவங்க ரொம்ப கம்மியா தான் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இல்ல. நான் ஏடிஎம்கே பிஜேபி சரியா செயல்பட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்க பாமக தேடிட்டு இருந்தீங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற தேடிட்டு இருந்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட 53% இருக்கு, பாஜக ஒரு 20%, தாவேகா 16, நாம் தமிழர் 11%. இவர்கள் எல்லாமே தனித்தனியா களம் கண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே தெரியும். கம்பேரிட்டிவ்லி இவர்களே நேற்று வரைக்கும் சரியா செயல்படலைங்கிற என்னுடைய திடமான சிந்தனையா இருந்துச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற எங்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நீங்க பாக்கணும். தமாக எங்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நீங்க பாக்கணும். தேமுதிக என்ன போராட்டம் நடந்துச்சு நீங்க பாக்கணும். பாமக என்ன மறியல் பண்ணிச்சு பாக்கணும். இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த முழு நிலவு மாநாட்டுக்கு பிறகுதான் சொல்லியிருக்காரு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா தமிழகம் சம்பிக்கும் போராட்டம் நடத்துவோம்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன பண்ண போறாரு? அந்த கட்சிக்கு ஒரு 4-5% ஓட்டு இருக்குல்ல, அவங்களாவது அவங்க எல்லாருமே இங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி எல்லாமே சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க தங்களை சொல்லிக்காம ஏன் ஏடிஎம்கே பிஜேபி வாய்ப்பு அவ்வளவுதான் இருக்குங்க. வாய்ப்பு அவ்வளவுதான். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவு பெற்ற எல்லா கட்சியும் நம்ம வாய்ப்பு சொல்லல. தாவேகா 16%. அது ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு உள்ள போற ஓட்டுங்கிறோட கம்மியா தானே இருக்கு. அவங்க செயல்படு அம்மா அவங்க ஆக்டிவா செயல்படுறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்லங்க. நான் சொல்ல எல்லாமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் பண்ணி தான் அவங்க ஆக்டிவா சொல்றாங்க. பிஜேபிக்கு அவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கும், தாவேக்கான்னு ஒரு ஓட்டு இருக்கும், அதுவும் சேர்ந்து. நான் சொல்ல இந்த 3065 எல்லா கட்சிகளும் சேர்ந்தது. அப்ப தாவேக்காக ஒரு 16% பின்னாடி வந்து ஓட்டு அவர் 22 வந்து நிக்குதா? அவங்க கூட 16 அதாவது கம்மியா இருக்கு. அதை விட அப்ப அவங்க தெரியுதுல தாவேக்கா ஆதரவாளர்களும் அப்ப நம்ம இன்னும் சரியா செயல்படலைன்னு. நான் எல்லா எதிர்க்கட்சியுமே சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சொந்தமா நான் ஆதரவு தெரிவிக்கிற கட்சி ஆனா சரியா செயல்படலைன்னு. ஆமாம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை எத்தனை சொல்லியிருக்காங்க? 53% சொல்றாங்க. டிஎம்கே காரங்க சொல்லாம 53 எப்படி வரும்? ரைட் சார். அப்ப ஒப்பீனியன் சார் சொந்த கட்சிக்காரனே சொல்லுவான்ல சார். நான் உங்களுக்கு சொல்றேன் சார். ஏன்ட்ட சொல்லிருக்காரு சார் திமுக மிக முக்கிய பிரமுகர் வந்து என்ன சார் பப்ளிக் இப்படி வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிருக்காரு சார். அப்ப திமுக காரர் தானே, அவர் ஓட்டு திமுக போடுவாரு. ஆனா பப்ளிக் அதிருப்தி இருக்குங்கிற ஒத்துக்கிறாரு. கருத்து புரியுது. இல்ல விஜயின் அரசியல் செயல்பாடு ஒரு 20% பேர் சூப்பர்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா செயல்படுறதுல 16%. அப்ப அவங்க ஆளுங்களே கீழே நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, அது அவங்களும் கன்வின்ஸ் ஆறாங்கல்ல. நீங்க வந்து அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணல, இன்னும் இன்டோர் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. அவங்க பாக்குறாங்கல்ல விஜயோட போராட்டமா ஆர்ப்பாட்டம் ஒண்ணு இல்ல, பரந்தூருக்கு தவிர வேற ஒண்ணுமே வரலங்கிற பாத்துருக்கோம்ல. இன்னொன்னு சார் ஆச்சரியமான விஷயம், தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி அப்படின்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 11% பேர். அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இதை விட கூடுதலா அவங்க எதிர்கட்சியா சிறப்பா செயல்படுறாங்கன்னு அந்த டோன் வருதே சார். ஆமா, அவருக்கு எல்லாம் பிரஸ் மீட்ல எவ்வளவு ஆவேசமா இருக்கிறாரு. அது வந்து கட்டாயமா அது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். எதிர்கட்சியா பெட்டரா செயல்படுறாங்க, ஆனா ஓட்டு நான் இந்த பக்கம் போயிடுறேன்னு சிலதை செதுறதோ. அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முயற்சி பண்றேன். பப்ளிக்கோடைய கருத்து வேற, பப்ளிக்கோடைய ஓட்டு வேற. ஒப்பீனியன் நீட் நாட் டு பி எ வோட். தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி தலைவர் சீமான் அதே 11% பேர். கட்சி சீமான் தனி இல்ல, அது ஒரே பிம்பம். விஜய் அதே 16% பேர். ஆனா இங்க பாஜக 20%, அண்ணாமலை 24% சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி தலைவர். ஏற்கனவே சொன்னதான், ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து எப்பயுமே ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும் கட்சியோட. அண்ணாமலை வந்து ஒரு பாப்புலர் பார்த்தோம். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான உதாரணத்தை பாத்தீங்க ஏடிஎம்கே விட, டிஎம்கே பாத்தீங்க ஸ்டாலினை விட, அண்ட் பிஜேபி பாத்தீங்க மோடியோட. எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் கூட இருக்கும். அதே போலதான் அண்ணாமலை ஒரு பாப்புலர் லீடருங்கிறது மறுக்க முடியாது. கீழே வந்து அந்த நேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நோ டவுட். ஆனா சார் நயினார் நாகேந்திரன் தான் தலைவர், எதிர்கட்சி தலைவர் போது இப்ப நயினார் நாகேந்திரன் பேர்ல இங்க இருந்திருக்கணும். நயினார் நாகேந்திரன் எப்ப வந்தாரு? நீங்க அப்பதானே முதல் கேள்வி என்ன எடுத்தது தானே. படக்குன்னு வந்து தமிழ்நாட்டு ஆட்சி சொல்லுவாங்களா? அவர் என்ன பார்க்கவே இல்லையே மக்கள். அவருடைய எதிர்கட்சி தலைவரா அவருடைய செயல்பட அண்ணாமலை செயல்பட 3 வருஷம் பார்த்துருக்காங்க. அதனால சொல்றாங்க நீங்க அந்த வாய்ப்பு எப்படி நான் வைப்பேன்? உங்களுக்கு புரியுங்களா? நான் வாய்ப்பு எப்படி நான் வைப்பேன்? அவர் இன்னைக்கு தலைவர், ஆமா, ஆனா இன்னைக்கு தான் தலைவர். அவர் இனிமே தான் அவர் பண்ணணும். அடுத்த சர்வேல அவர் இருப்பாரு. உங்களுக்கு புரியுங்களா? அடுத்த சர்வேல அவர் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை வேற வேற பேரை வச்சு அது பெரிய சர்ப்ரைஸ். அப்ப அடுத்த சர்வே நான் வந்து 3-4 மாசம் பார்க்கும்போது அது ரொம்ப ஷார்ட் பீரியட். பட் இருந்தாலும் 3.5 வருஷம் ஒருத்தரை பார்த்தவர் கருத்து சொல்லாம 3 மாசம் முன்னாடி வந்து கருத்து சொல்லணும்னா எப்படி நீங்க எப்படி தெரியாது? எஸ், 3 வருஷம் இருந்தவர் கட்சியை விட ஒரு 4% கூடுதலா வாங்குறாரு. எல்லா கட்சிகளையும் போல அண்ணாமலைக்கு தனியா ஒரு ஆதரவு இருக்குன்னு பாண்டே சொல்றாரா? நீங்க யோசிக்க கூடாது. பிஜேபியோட மோடி பாப்புலர், டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர், பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர். இதுதான் அது புரிஞ்சுக்கணும். பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர், ஆனா எல்லா கட்சியும் டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர் ஏன் காலையில விட மாட்டது? இல்ல சார், இன்னும் அவர் தான் தலைவர். மோடி தான் அங்க இப்பதாங்க மாறி, நம்ம இந்த சர்வே போகும்போதாங்க மாறி இருக்கிறாரு. அவர் 3 வருஷம் முன்னாடி மாறலாங்க. அப்போ நல்ல தலைவர் மாறினது அப்போ இன்னும் கூடுதலா டிராபேக் ஆயிராது. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லங்க, இதை நீங்க அதிர்ச்சியா கேட்கிறீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ், அண்ணாமலை மாற்றம் ஒரு நெகட்டிவ். சோ மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸா மாறுதா பிளஸா மாறுதா நீங்க பார்த்து ஒரு டேலி ஆகும்.
அதுக்கு எப்படி பிளஸ்ஸா மாத்திரம் அந்த அன்னைக்கு மாற்றத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த விஷயத்த. எடப்பாடி பழனிசாமிக்கு 49% தான், 4% குறையுது ஏடிஎம்கேவோட. ஏடிஎம்கே சிறந்த எதிர்க்கட்சிங்கிறது ஒரு 50-53% பேரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி 50% கூட பெரிய டிஃபரன்ஸ். மத்த பார்ட்டியில எல்லாம் அதுல வந்து கட்சியோட லீடர் பெருசா இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல அக்கா வச்சேன். அவர் வந்து கட்சியோட பாப்புலரான வராங்கிறா பாக்கணும். ஏன்னா அவர் வந்து இன்னமும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா மாறல. திரு எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த அவர் வந்து 2017 முதலமைச்சரா பதவி இருக்கிறார். இந்த 25 தான் அவருடைய பிறந்த நாளையே அதிமுக காரங்க தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி இருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், புரியுங்களா? நான் கவனிக்க 2025 தான் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது. நாங்க வந்து ரத்த தானம் பண்ணோம், ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஏதோ தனியா. அப்புறம் நாங்க வந்து போஸ்டர் ஓட்டணும், பிறந்தநாள் கொண்டாடணும், எல்லா இடத்தையும் போட்டு வந்து அது வந்து எம்ஜிஆருக்கு எப்படி கொண்டாடுவாங்க, ஜெயலலிதா கொண்டாடும், அது வந்து அதிமுகவினரே இந்த ஆண்டு தான் பண்ணிருக்காங்க. அதனால அது அவருடைய பாப்புலாரிட்டி தேன் த பார்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் எமர்ஜ் ஆகணும். சார், அடுத்து கடந்த மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு 12%, பாஜக 15%, அதிமுக 31%, திமுக 42%. இதுலயும் ஆக்சுவல் ஃபிகரோட முரண்பாடு வருது. மேபி நம்ம எடுத்த சாம்பிள் அந்த மாதிரி இருக்கலாம். உங்கள்கிட்ட பதில் இருக்கு. யூ ஆர் ஸ்மார்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து போன தேர்தல்ல எவ்வளவு ஓட்டு எந்த கட்சி வாங்குச்சுன்னு கேட்கல. நீங்க யாரு போட்டீங்க? அப்ப ஏன் சாம்பிள்ல யார் யார் எத்தனை % நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்கள் அந்த கருத்து சொல்லியிருக்காங்களே வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஃபாலஜி புரிஞ்சுக்கும். இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, அப்போ போன தேர்தல்ல 24 தேர்தல்ல ஒரு 45% பேர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போட்டவங்களா பார்த்து நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அப்படி அமைஞ்சிருச்சோ? ஆமா, இதுல நான் எந்த எல்லா கேள்விக்கான பதிலும் அவர்கள் உண்மையாக சொல்லியிருப்பாருங்கிறது தான் நம்ம நம்பிக்கை. சரிங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுதான் நாங்க டிரான்ஸ்பரண்டா எடுத்து வச்சோம். போன முறை யாருக்கு வாக்களிச்சு சொல்ல வேண்டியதில்லை. இதுல இருந்து இந்த சாம்பிளிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க உள்ள ஓட்டு போய் திமுக வாக்களிச்சோம்னா இங்க வாங்க, ஏடிஎம்கே வாக்களிச்சோம்னா அங்க வாங்க அப்படி நான் சொல்லணும். உட்கார்ந்து சொல்லி இப்ப நான் எது கீழே போட்டு எடுக்கணும்? சரிங்களா? எனக்கு பிடிச்ச நம்பர் நான் போன உட்கார்ந்து இடத்துல போட்டு இருப்பேன். எனக்கு அந்த வேலை கிடையாது. நான் கீழே போய் எதுவும் நான் போல என்னுடைய பிள்ளைகள் பூரா போயிருக்காங்க, தமிழ் பூரா தமிழ்நாடு முழுக்க போயிருக்காங்க. நான் எந்தெந்த தொகுதியும் போட்டிருக்கேன், எந்த காலகட்டம்ல போயிருக்கேன், நான் அத்தனை டீடைல் வச்சிருக்கேன், அத்தனை ஃபார்ம் கையில் வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் வந்து இன்னொரு நம்பர் இப்படி கற்பனை பண்ணி முழு டேட்டா எங்க கையில இருக்குது. அதுல அவர்கள் ஏற்கனவே எந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்க இதையும் வெளிப்படையாக நேர்மையாக போட்டிருக்கிறோம். இது போன முறை பதிவான வாக்குகள் அல்ல, எங்களுடைய சாம்பிள். இதற்கு முன்னாடி யார் வாக்களிச்சாங்க? அப்ப நீங்க செஃபாலஜில மாஸ்டர் ஆயிருந்தா இந்த கார்டை வச்சுக்கிட்டு இது எங்கெங்க போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா புரியும். அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீங்களான்ற கேள்வி சார். ஏன்னா இப்ப கட்சிக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை இப்ப வரைக்குமே கூட அதிகமா இருக்கு. ஆம் 37%, இல்லை 39%. அப்புறம் கருத்துலங்கிறது அது 24%. இப்ப என்ன முக்கியமான இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதை வரவேற்கிறவங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னு பார்க்கணும். அதனாலதான் பூஸ்ட் ஆயிருக்கும். இது வந்து மற்ற கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இல்லைங்கிறது கூடுதலா இருக்கு. ஆமா, எவ்வளவு கூடுதலா இருக்கு? 70-30 39% பேர். அடுத்த ஆதரவு 39 திமுக உள்ள இருப்பாங்கல்ல. அப்பயும் கூடுதலா இருக்கு. திமுக அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா ஓட்டு கிடையாது. Do you support this alliance? இந்த அலையன்ஸ் ஓகேவா? எல்லா கட்சிகளும் இருக்காங்க. இது பெரிய மாற்றம் இல்ல. நீங்க வந்து ஆமாங்கிற நம்பர் மட்டும் பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு ஆசைக்கு வேணும்னா நீங்க வந்து கருத்து இல்லைங்கிற ஒப்பீனியன் பார்க்கணும். அது எவ்வளவு பெருசா நினைக்கணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து நாட் ஸ்ட்ராங், ஒன்றும் பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவாராங்கிற கேள்விக்கு கிடைக்கிற பதிலை விட, எடப்பாடிக்கு கிடைக்கிற ஆதரவை விட இதுல ஆம்ன்றது, இந்த அலையன்ஸ் ஓகேன்றது கம்மியா இல்ல இருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்கல்லங்க. ஏங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? சரி, எல்லா கட்சிக்காரங்களும் அதிமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும், அதிமுக எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் ஆவாருங்கிறது 40% பிளஸ் இருக்கு. ஆமா, இங்க 37% பேர் தான் இந்த அலையன்ஸ் ஆதரிக்கிறாங்கன்னா எடப்பாடி முதல்வர் கூட ஆகலாம். ஆனா இந்த அலையன்ஸ் வேணாமே அப்படின்றது, இந்த அலையன்ஸ் வேண்டாம்னு தேவேந்திர முடிவு பண்ணி திமுக 37% நம்ம சாம்பிள். ஆமாங்க, நான் சொல்றேன் நம்ம சாம்பிள் உங்களுக்கு யார் யார் ஏற்கனவே ஓட்டு போட்டாங்கிற முந்தின கேள்வி கேட்டீங்களா, அதுல கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிருங்க. அவ்வளவுதான். இந்த அலையன்ஸ் அதிமுக பாஜக காரங்க கூட பெரிய அளவு வரவேற்கிறாங்க. நீங்க எல்லா காரையும் உட்கார்ந்து உணர்ச்சிப்படாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்க திரும்பி திரும்பி அதிமுக பாஜக கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நடக்க போறது இல்ல. This is working very well. Right. அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க கூட அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போட்டு இவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களை விட இவங்க கூட்டணி ஓகேன்றது கம்மியா இருக்காங்க. அவங்களே கூட அது ஒரு தப்பு கிடையாது. அதே நம்பர் தான். 37க்கு 41 எவ்வளவு வித்தியாசம்? 4%. ஆட்சிக்கு 4% வித்தியாசம். கவலைப்படாது. Chennai Silks Aadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகம் எங்கும்
மற்றும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.